கிரிப்டோ இந்த வார்த்தைய கேட்டாலே சிலருக்கு ஒரு மாதிரி பயம் வரும், சிலருக்கு செம்ம ஆர்வம் வரும். உண்மையிலே இது நம்ம பணத்தை பெருக்கிறதுக்கான ஒரு வழியா, இல்ல நம்ம பணத்தை காலி பண்றதுக்கான ஒரு பொறியா? வாங்க, இது உண்மையா பொய்யான்னு கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கேள்வி வந்திருக்கா? இந்த கிரிப்டோ மொத்தமா ஒரு பெரிய ஸ்கேமா இருக்குமோ? நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசெல்லாம் காணாம போயிருமோன்னு ஒரு பயம். இந்த பயம் உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்மள பல பேருக்கு இருக்கு. இந்த மாதிரி கேள்விகள் தான் நம்மள கிரிப்டோ உலகத்துக்குள்ள போக விடாம தடுத்து நிறுத்துது. சோ இந்த மாதிரி சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் வேணும்னா நாம யார்கிட்ட கேட்கணும்? இந்த ஃபீல்டுல இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட் கிட்டயே கேட்டுடலாம் இல்லையா? அதுக்காக ஒரு முன்னணி கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சோட நிறுவனர் மற்றும் சிடிஓவான டாக்டர் சிவச்சந்திரன் அவர்களோட பார்வையில இருந்து இந்த உண்மைகளை நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சரி, முதல்ல எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய சந்தேகம் ரெகுலேஷன். இதுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லையா? யார் வேணா என்ன வேணா பண்ணலாமா? இங்க முதலீடு பண்றது சேஃப் இல்லையா? வாங்க இத பத்தி முதல்ல பாப்போம். ஆமா, நம்ம ஊழல ஸ்டாக் மார்க்கெட்க்கு செபி இருக்கு, பேங்க்குக்கெல்லாம் ஆர்பிஐ இருக்கு. ஆனா இந்த கிரிப்டோக்கு யாருமே இல்லையா? இது ஒரு திக்கில்லாத சந்தன் தான்னு நினைக்கிறோம். இந்த கவலை வர்றது நியாயம்தான். ஆனா உண்மை அது இல்ல. இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. FIUINDன்னு ஒரு அமைப்பு இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா இது நம்ம இந்திய அரசோட நிதி நுண்ணறிவு பிரிவு. சந்தேகமான பணப்பரிமாற்றம் எல்லாத்தையும் இவங்க கண்காணிப்பாங்க. அதுல இப்போ கிரிப்டோவும் அடங்கும். சோ கிரிப்டோ கண்ட்ரோலே இல்லாம இல்லங்கிறது தான் நிஜம். இத எப்படி தெரியுமா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். முன்னாடி, அதாவது 2015க்கு முன்னாடி தங்கம் மாதிரியான கமாடிட்டி ட்ரேடிங் எல்லாம் FMCIன்னு ஒரு அமைப்புக்கு கீழே இருந்துச்சு. அப்புறமா அத செபி பாத்துக்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரிதான் இப்போ புதுசா வந்திருக்கிற கிரிப்டோ FIUIND கண்ட்ரோலுக்கு கீழே வந்திருக்கு. இது ஒரு நார்மலான வளர்ச்சி தான். சரி, ரெகுலேஷன் ஓகே. அடுத்த கேள்வி பணம். கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணணும்னா நாம என்ன பெரிய கோடீஸ்வரனா இருக்கணுமா? இல்ல திடீர்னு விலை ஏறி இறங்குதே நம்ம காசு காலி ஆயிடுமா? அடுத்ததா இந்த பண சம்பந்தமான கேள்விகளை பாப்போம். இத சொன்னா நம்புவீங்களா? ஜஸ்ட் 100 ரூபாய். ஆமாங்க, வெறும் 100 ரூபாய் இருந்தா போதும், நீங்க கிரிப்டோ உலகத்துக்குள்ள உங்க முதல் அடியை எடுத்து வைக்கலாம். ஒரு முழு பிட்காயின் வாங்கணும்னு அவசியமே இல்ல. நம்ம தங்கம் வாங்கும்போது 1 கிராம் வாங்குற மாதிரி பிட்காயின்ல ஒரு சின்ன துண்டு வாங்கலாம். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? உலகத்திலேயே கிரிப்டோவை அதிகமா பயன்படுத்துறதுல நம்ம இந்தியா தான் நம்பர் 1. இதுக்கு என்ன அர்த்தம்? இது ஏதோ பணக்காரங்க மட்டும் விளையாடுற கேம் இல்ல, நம்மள மாதிரி சாதாரண மக்களும் இதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்கன்னு தான் அர்த்தம். சரி, 100 ரூபாய் போடலாம் தான். ஆனா போட்ட காசு அடுத்த நாளே 0 ஆயிட்டா, மார்க்கெட் கிராஷ் ஆகுது, எல்லாம் போச்சுன்னு நியூஸ் எல்லாம் வருதே, அதுக்கு என்ன சொல்றது? ஆமா, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. சமீபத்துல ஒரு பெரிய மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. அப்போ எவ்வளவு பணம் வெளிய போச்சு தெரியுமா? சுமாரா $540 பில்லியன். ஐயோ, இந்திய ரூபாயில சொன்னா நம்மளால கணக்கே பண்ண முடியாது. அவ்வளவு பெரிய அடி. ஆனா என்னாச்சு? மார்க்கெட் மொத்தமா காணாம போயிடுச்சா? இல்ல, அவ்ளோ பெரிய அடியும் தாங்கிக்கிட்டு மார்க்கெட் திரும்பவும் எழுந்து நின்னுச்சு. அது மட்டும் இல்ல, 20% வளர்ந்திருக்கு. இதுதான் இந்த மார்க்கெட்டோட மீள்திறனை காட்டுது. எந்த ஒரு முதலீடும் இப்படி மீண்டு வர்றது அதோட வலிமைக்கு ஒரு பெரிய அடையாளம். ஓகே, மார்க்கெட் திரும்ப வந்துரும். ஆனா நம்ம வாங்குற கிரிப்டோ உண்மையிலே நமக்கு சொந்தமா? கையில தங்கம் இருக்கு, வீட்டுக்கு பத்திரம் இருக்கு, ஆனா கிரிப்டோக்கு அப்படி என்ன ப்ரூஃப் இருக்கு? இந்த நம்பிக்கையை பத்தி பாப்போம். இங்க பாருங்க, நம்ம தங்கத்தை லாக்கர்ல வச்சு பூட்டுறோம்ல, வீட்டு பத்திரத்தை பீரோல வச்சு பூட்டுறோம்ல, அதே மாதிரிதான் உங்க கிரிப்டோவை பாதுகாக்க ஒரு டிஜிட்டல் சாவி இருக்கு. அதுக்கு பேரு ரகசிய திறவுகோல், அதாவது சீக்ரெட் கீ. அந்த சாவி உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த கிரிப்டோக்கு நீங்க மட்டும்தான் ஓனர். உலகத்துல வேற யாராலையும் அதை தொடக்கூட முடியாது. சரி, இப்போ ரெகுலேஷன், பணம், நம்பிக்கை எல்லாத்தையும் பத்தி பேசிட்டோம். இததான் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஏன் இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்? இது எனக்கும் என் ஃபியூச்சருக்கும் எப்படி சம்பந்தம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம பணத்தை எப்படி பயன்படுத்திட்டு வரோம்? முதல்ல பண்டமாச்சு முறை, அரிசிக்கு பருப்புன்னு மாத்திக்கிட்டோம். அப்புறம் நோட்டு, காசெல்லாம் வந்துச்சு. இப்போ நம்ம மொபைல்ல இருந்து நொடி பொழுதுல UPIல பணம் அனுப்புறோம். யோசிச்சு பாருங்க, இதோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? அதுதான் கிரிப்டோ. இது பணத்தோட அடுத்த ஜெனரேஷன். அப்போ மொத்தத்துல நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? 1. கிரிப்டோ கண்ட்ரோல் இல்லாம இல்ல, அது FIUIND கீழே கண்காணிக்கப்படுது. 2. வெறும் 100 ரூபாயிலேருந்து கூட ஆரம்பிக்கலாம். 3. பெரிய பெரிய சரிவுகளை கூட தாங்கி நிக்கிற அளவுக்கு அது ஸ்ட்ராங்கா இருக்கு. 4. நம்ம முதலீடுகளை ஒரே இடத்துல வைக்காம இதையும் ஒரு ஆப்ஷனா பார்க்கலாம். கடைசியா, இது உலகளாவிய நிதி சந்தையில நம்மளையும் ஒரு பகுதியா மாத்துது. சோ கிரிப்டோங்கிறது ஒரு ஸ்கேம் கிடையாது. அது பணத்தோட எதிர்காலத்தையே மாத்த போற ஒரு டெக்னாலஜி.
இப்போ கேள்வி என்னன்னா, இந்த மாற்றத்தை நாம சும்மா வேடிக்கை மட்டும் பார்க்க போறோமா இல்ல இதுல ஒரு பங்கு எடுத்துக்க போறோமாங்கிறது தான். அடுத்த நிதி புரட்சிக்கு நீங்க தயாரா? முடிவு உங்க கையில தான்.